जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर। சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் தொடர்கிறது. இப்போது குலாச்சாரமாக எது வந்திருக்கிறதோ அதன்படியே பண்ணு. அதோடு கூட உனக்கு இஷ்டமானதாகவும் ஆதி வைதிகாச்சாரத்துக்கு விரோதம் இல்லாமல் எது இருக்கிறதோ அதையும் சேர்த்துக்கொள். அப்பா தாத்தா பண்ணின மாதிரியே சிவபூஜையோ விஷ்ணு பூஜையோ பண்ணு. அதோடு கூட உன் இஷ்ட தேவதை எதுவோ அதையும் சேர்த்து கொள்ளு. முடியுமானால் பஞ்சாயதன பூஜையாகவே பண்ணு. உன் இஷ்ட தேவதைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் வேண்டுமானால் பண்ணி கொண்டு போ. எப்படியானாலும் இப்போது உனக்கு வாய்த்திருக்கிற குலாச்சாரத்தை விடாதேயப்பா. அதற்கு கௌரவம் கொடுத்து ரட்சிக்காமல் இருக்காதேயப்பா. இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரிய புருஷர்களாக வந்தவர்கள் தங்களுக்கு முன்னே இருந்த 10,000 ஏற்பாட்டில் வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்கிறார்களே என்று அவர்களை கண்டனம் செய்யாதே. மரியாதை குறைச்சலாக பேசாதே. அவர்களை இந்த கால ரிஃபார்மர்களோடு சேர்த்து வைத்து விடாதே. புது சீர்திருத்தக்காரர்கள் பழசில் 100க்கு 90 தூக்கி போட்டு விட வேண்டும் என்கிறார்கள். ஆனால் சமீப நூற்றாண்டுகளுக்கு முன் வந்த வெவ்வேறு சம்பிரதாய ஆச்சாரியர்களும் கொஞ்சம் மாறுபாடாக போயிருந்தாலும் ஆதியில் இருந்ததில் 100க்கு 90 ஒப்புக்கொண்டு தங்களை அனுசரிப்பவர்கள் தொடர்ந்து அனுஷ்டிக்கும்படி செய்திருக்கிறார்கள். முக்கியமாக வைதீகமான நித்திய கர்மானுஷ்டானங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சனாதன தர்மத்துக்கு முதுகெலும்பாக உள்ள வர்ணாசிரம விபாகங்களை, அதனால் ஏற்பட்ட அதிகார பேதத்தை இவர்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலே கூட சில பேர் சற்று ரிஃபார்ம் மனப்போக்கு காட்டியிருக்கிறார்கள் என்றாலும் கூட தனி மனுஷன் ஒருத்தன் பிரேமையினாலும் நைச்சியத்தாலும் சம பாவனையாலும் வித்தியாசம் பார்க்காமல் இருப்பதைத்தான் ஆதரித்திருக்கிறார்களே தவிர சமூகத்திலேயே இப்படிப்பட்ட பிரிவுகள் இருக்கக்கூடாது என்று எடுத்து போட்டு விடவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். தங்களுக்கு முற்பட்ட சாஸ்திரத்தில் ஏன் கூடுதல் குறைச்சல் பண்ணினார்கள் என்றால், அந்தந்த காலத்தில் வேறே சில பேர் இதற்கு எதிர் திசையில் ரொம்ப தூரம் பூர்வ சாஸ்திரத்துக்கு விரோதமாக இன்னொரு விதமாக போயிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் மறு திசையில் கொஞ்சம் கூடுதலாகவே போனால்தான் தாக்கு பிடித்து நிற்க முடியும் என்று இந்த ஆச்சாரியர்கள் இப்படி செய்திருக்கலாம். விஷ்ணுதான் நிஜமான சுவாமி என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தார் என்றால் அந்த காலத்தில் வேற யாரோ விஷ்ணுவை ரொம்ப மட்டம் தட்டி இருக்கலாம். அப்பைய தீட்சிதர் இருந்திருக்கிறார். பரம அத்வைதி, அதாவது அத்வைத லெக்சர் மட்டும் பண்ணுபவரில்லை, அனுபூதிமான். ஈஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணு ஒவ்வொருவருமே சாக்ஷாத் பரமாத்ம ஸ்வரூபம்தான். இவர்கள் ரத்னத்ரயம் மும்மணிகள் என்று எழுதியிருப்பவர். அப்படிப்பட்டவரே பரமேஸ்வரனை பற்றி மற்ற தெய்வங்களை விட ரொம்ப அதிகமாக எழுதி சிவமகிமையே விசேஷமாக நிலைநாட்டி இருக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் வீர வைஷ்ணவர்களின் செல்வாக்கு மிதமிஞ்சி போயிருந்தது. கவுண்ட்ராக்ட் பண்ணுவதற்காகவே இவர் சிவபரமாகவே அதிகம் செய்ய வேண்டியிருந்தது. இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரின் காலத்தில் பூர்வாச்சாரத்துக்கு ரொம்பவும் விரோதமாக ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது என்பதாலேயே அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இவர்களும் அதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகும்படி ஏற்பட்டிருக்கலாம். தன் தெய்வம் உசந்தது என்பதனால் அவர்கள் இன்னொன்றை மட்டம் தட்டினார்கள், நிந்தித்தார்கள் என்பதற்காக நீ அப்படி பண்ணாதே. நிந்திக்கிறார்களே என்று அவர்களையும் நிந்திக்காதேயப்பா. பயமோ வினயமோ இல்லாமல் சாஸ்திர கட்டுப்பாடுகளை மீறுகிற நம் காலத்தவரை போலில்லாமல் பழைய ஏற்பாடுகளில் நிரம்ப ஸ்ரத்தா பக்திகளுடன் ஜனங்கள் அடங்கியே இருந்த அந்த நாளிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சற்று வித்தியாசமாக போன இந்த ஆச்சாரிய புருஷர்களை அனுசரித்து போயிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே அவர்களிடத்திலே ஒரு சத்தியத்தின் சக்தி இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. இப்போதைய ரிஃபார்மர்களை விட நிச்சயமாக சொந்த வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப பெரியவர்களாகவும் சீலமுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இப்போது சில ரிஃபார்ம்களின் காரண புருஷர்கள் சீலம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அப்புறம் அந்த மூவ்மெண்டில் அப்படிப்பட்டவர்களை அபூர்வமாகத்தான் பார்க்க முடிகிறது.
நம் மதத்துக்கு பெருமையே ஆதியிலிருந்து இங்கேதான் கூட்டமாக மகான்களும் சாதுக்களும் தோன்றி வந்திருக்கிறார்கள் என்பதுதான். லோகத்தில் வேறெங்கும் இல்லாத விதத்தில் நம் தேசத்தில்தான் ஆச்சார அனுஷ்டானங்கள் வெகு கட்டுப்பாட்டுடன் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கேயேதான் லோகத்தில் வேறெங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு மகான்களும் தோன்றியிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இந்த ஆச்சார அனுஷ்டானம்தான் சீலத்தின் உயர்வுக்கு காரணம் என்று தெளிவாக தெரிகிறது. இந்த அபிப்பிராயத்துக்கு பலமூட்டுவதாகவே பூர்வாச்சாரங்களை விட்டுவிட்ட சீர்திருத்த இயக்கங்களில் உத்தமர்கள் பெருவாரியாக வரவில்லை என்று பார்க்கிறோம். வைதிக சாஸ்திரங்களில் பெரும்பாலானவற்றை அனுசரித்து மற்றவற்றை மட்டும் மாற்றி இருக்கிற சம்பிரதாயங்களை பார்த்தாலோ, இவற்றில் முதல் ஆச்சாரிய புருஷருக்கு பிற்பாடும் ஏகப்பட்ட பெரியவர்கள் நிரம்ப யோகியதையுள்ளவர்களாகவும் பகவானின் அனுகிரகத்தை பிரத்யட்சமாக பெற்றவர்களாகவும் தங்களை ஆசிரியத்தவர்களுக்கு அனுகிரகம் செய்ய சக்தி வாய்ந்தவர்களாகவும் தோன்றியிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அவற்றில் நிறைய அனுஷ்டாதாக்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். வாய்ப்பேச்சு என்றில்லாமல் நல்ல கண்டிப்பான அனுஷ்டானம் செய்த ஆயிரக்கணக்கானவர்களின் அனுபவ பலம் என்பது ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் அதன் ஆச்சாரியரின் நாளிலிருந்து இன்று வரை தலைமுறையாக வந்து அவை ஒவ்வொன்றுக்கும் உரமூட்டி இருக்கிறது. தாய் மரத்திலிருந்து கொஞ்சம் பிரிந்தே வந்த விழுதும் அப்புறம் மரமாகி வஜ்ரம் பாய்ந்து உறுதிப்பட்டு விட்டதைப் போல இப்போது இந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலுமே அதற்கான சமயாச்சாரம் என்பது நன்றாக சாரத்துடன் கெட்டிப்பட்டிருக்கிறது. சொந்த கன்விக்ஷன் இருக்கிறதா இல்லையா என்பதையே நினைக்காமல் அப்படி நினைக்கிறதே பாபம். நமக்கென்று ஏற்பட்ட சமயாச்சாரம் இதுதான். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் என்றால் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களையே தெய்வமாக கொள்வது போல நாம் இந்த சம்பிரதாயத்திலே பிறந்து விட்டதால் இதுதான் நமக்கு தெய்வம் மாதிரி என்கிற விசுவாசத்துடன் தியாக புத்தியுடன் இவ்வழிகளை பின்பற்றினால் முன்னோர்களின் அனுஷ்டான பலம் இன்றைக்கும் இவற்றில் போகிறவர்களை காப்பாற்றும். ஆனபடியால் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற சீர்திருத்த மதங்களோடு இவற்றை சேர்த்து விடாமல், சீர்திருத்த மதங்கள் மாதிரி இல்லாமல் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளும் சம்பிரதாயங்களில் பிறந்தவர்கள் அவற்றின் ஆசரணைகளை விடுவது விரும்பத்தக்கதல்ல. அவற்றுக்கு அதிகமாக ஆதி வைதீக மரபுக்கு சம்மதமானதாக தாங்கள் இஷ்டப்படுகின்றவைகளையும் சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும். இதில் முடிந்த மட்டும் சொந்த இஷ்டத்தை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி அந்தந்த சமயாச்சாரத்தையே பின்பற்ற வேண்டும். இந்த தியாக பலனாகவே ஈஸ்வரன் நாம் விரும்புகிற நிறைவை அனுகிரகித்து விடுவான். என்ன கர்மா பண்ணினோமோ அதனாலேயே பகவான் இப்படி மனஸ் பூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத குலாச்சாரத்திலே பிறக்க பண்ணியிருக்கிறான். ஆனதால் அப்படியே அனுபவித்து தீர்த்து விடுவோம் என்ற புத்தியை முடிந்த மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும். கட்டுவிட்டு போன பிறகு தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தங்களை பார்த்து இதற்கு நாமும் பலம் கொடுத்து விடக்கூடாது என்ற தீர்மானத்தின் மேலே நம் சொந்த அபிலாஷைகளையும் லட்சியங்களையும் கூட முடிந்த மட்டும் ஒடுக்கிவிட்டு ஒரு கட்டுப்பாட்டிலே ஒட்டி கொண்டிருப்பதைத்தான் இப்போது ஆஸ்திகர்கள் என்று சொல்லிக் கொள்கிற எல்லோரும் தலையான கடனாக கொள்ள வேண்டும். பழைய வழிக்கு ரொம்பவும் விரோதமில்லாமலே நடுவில் உண்டான குல சம்பிரதாயங்களுக்கு மாறாக பக்தி பண்ண விரும்புகிறவர்கள் இஷ்ட தெய்வ கொள்கைக்கு வைதிகாச்சாரம் இடம் தருகிறது என்பதோடு தெய்வ பேதமில்லாத சமரச மனப்பான்மையே நம் சனாதன மதத்தின் தாத்பரியம் என்பதையும் நன்றாக மனசில் வாங்கி கொண்டு விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். இப்படி செய்துவிட்டால் சிவபக்தியுள்ள ஒரு வைஷ்ணவனுக்கு திருமண்ணுக்கு பதில் விபூதி இட்டு கொள்ள தோன்றாது. அந்த சாம்பலிலே வருகிற பரமேஸ்வரன் இந்த மண்ணிலும் வருவான் என்ற பக்குவம் வந்துவிடும். கேசவ நாராயண என்று நாமத்தை போட்டுக்கொள்ளும் போது சிவநாமாவை சொல்வதில் இவனுக்கு உண்டாகக்கூடிய ஆனந்தம் இல்லாவிட்டாலும் கூட இந்த நாமங்களை சொல்வதிலும் வெறுப்பு இருக்காது. வைஷ்ணவனாக பண்ண வேண்டியதையெல்லாம் பண்ணிக்கொண்டே அதிலேயே ஓரளவுக்கு தன் ஈஸ்வரனை பாவித்து கொண்டு அதற்கு அதிகமாகவும் தனியாக சிவனை பக்தி செய்வான். இவன் இப்படி விசால மனத்தோடு இருந்தாலே குடும்பத்தாரும் பூஜையில் சாளக்கிராமத்தோடு இவன் ஒரு சிவலிங்கத்தையும் சேர்த்து கொண்டால் ஆக்ஷேபிக்காமல் இருப்பார்கள். ஆக்ஷேபிக்கிறார்கள் என்றே வைத்து கொண்டாலும் அவர்களுடைய நம்பிக்கையை எதிர்த்து சண்டை போட வேண்டாம். பாவம், அவர்களுக்கு சிவனையும் தெரியாது, விஷ்ணுவையும் தெரியாது. அதனால் சிவனிடம் விரோத பாவம் என்றாலும் கூட அது தானாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்டதல்ல. இதுதான் நம் குலாச்சாரம் என்று நினைத்து அது தப்போ ரைட்டோ அது வேற விஷயம்.
இப்படி நினைத்து அந்த மரபுக்கு வித்தியாசமாக போகக்கூடாது என்ற பயபக்தியில் தான் விரோதம் கொண்டாடுகிறார்கள். அதை நாம் குலைக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு நல்லபடியாக வேண்டுமானால் எடுத்து சொல்லி பார்ப்போம். அந்த ஈஸ்வரனிடமே இதற்காக பிரார்த்தனை செய்வோம். நாம் சொல்லி அவர்கள் கன்வின்ஸ் ஆன பின்னும் கூட, ஆனாலும் நம் அகத்தில் நம் ஜாதியில் இப்படி லிங்க பூஜை பண்ணுவதில்லையே என்றால் இந்த சமூக கட்டுப்பாட்டு உணர்ச்சியை நாம் மதித்து ஒப்புக்கொள்வோம். வீட்டு பூஜையில் இல்லாததை சேர்க்க கூட வேண்டாம். மானசீகமாக சிவ சோஸ்திரங்களை சொல்லிக்கொண்டு உபாசனை செய்வோம். சிவன் கோவிலுக்கு போவோம். அங்கு மனசார சிவதர்சனம் பண்ணி நமஸ்காரம் செய்வோம். சிவ சம்பந்தமான உபன்யாசம், பாராயணம் இவற்றில் மனசை கொடுத்து ஈடுபடுவோம். இதுவும் கூட கூடாது என்று அகத்து பெரியவர்கள், ஜாதி பெரியவர்கள் சொன்னால் கேட்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் சண்டையும் போட வேண்டாம். வீட்டில் முருகன் உபாசனை, உனக்கு அம்பாளிடம் பக்தி, அதனால் யாரோ ஒரு பெரியவரை அழைத்து ஸ்ரீசக்கர பூஜை நடத்த வேண்டும் என்று ஆசை இருந்தால் முதலில் வீட்டிலே சுப்பிரமணியருக்கு சஷ்டி பூஜையோ, கிருத்திகை விரதமோ, மாவிளக்கோ, காவடியோ என்ன செய்வார்களோ அதை செய்துவிட்டு அப்புறம் ஸ்ரீசக்கர பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நீ வைஷ்ணவன், உனக்கு அத்வைதத்தில் பற்று இருக்கிறது, ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது. அதனால் எனக்கு பிக்ஷை செய்து வைக்க வருகிறேன் என்றால் வா, தாராளமாக வா. ஆனால் அத்வைத மடத்துக்கு பிக்ஷை பண்ணுவதற்கு முன்னாடி உனக்கென்று ஜென்மாப்படி ஏற்பட்டிருக்கிற ஜீயர் யாரோ அவருக்கு பிக்ஷை நடத்திவிட்டு அப்புறம் இங்கே வா. குலாச்சாரத்தை மேக்சிமம் அனுசரி. அதற்கு அதிகமாக உன் சொந்த உள்ள அனுபவத்துக்கும் மனப்பான்மைக்கும் அனுகூலமாக உள்ளதை செய். இப்படி அதிகமாக செய்வது குலாச்சாரத்தையும் விட மூல வைதீக ஆச்சாரத்துக்கு சம்மதமானதாய் இருக்க வேண்டுமே அன்றி குலாச்சாரத்தை விடவும் ஆதி வழியிலிருந்து விலகி போய்விட்ட சமீப கால சீர்திருத்தங்களை சேர்ந்ததாய் இருக்கக்கூடாது என்பது முக்கியம். நடுவாந்தரத்தில் ஏற்பட்ட குலாச்சாரங்களை விட இன்னும் க்ளோஸாக மூலமான ஸ்மிருதிகளின்படி செய்யத்தானே நாங்கள் ஆசைப்படுகிறோம். இது எப்படி தப்பு என்கிற வாதத்தில் ஒரு குறை இருக்கிறது. மூலமான ஸ்மிருதியிலேதான் சிகாம் புண்ட்ரம் ச சூத்திரம் ச சமயாச்சாரமேவச்ச பூர்வைஹி ஆச்சரித்தம் குறியாத் அந்யதா பதிதோ பவேத் என்றும் சொல்லி இருக்கிறது. அதாவது அந்த மூல ஸ்மிருதிகளே நாங்கள் ஜெனரலாகத்தான் ரூல்களை கொடுத்திருக்கிறோம். இந்த அமைப்புக்குள்ளே அவரவரும் பர்டிகுலராக அவர்களுடைய குலாச்சாரப்படி உள்ள ரூல்களைத்தான் சிகை, சூத்திரம், நெற்றிக்கிடுவது, மதத்தின் மற்ற ஆச்சரணை ஆகியவற்றில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதாக அர்த்தமாகிறது. எனவே குலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக போயும் மூல ஸ்மிருதிக்கு க்ளோஸாக போவது என்பதை ஸ்மிருதியே ஒப்புக்கொள்வதாக தோன்றவில்லை. ஸ்மிருதி வழக்கையே பூர்ணமாக புத்துயிர் தந்து நிலைப்படுத்திய பகவத் பாதாளும் பிரச்னோத்தர ரத்னமாலிகாவில் உயிரைவிட பிரியமானதாக எதை ரட்சிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு குல தர்மத்தை என்றே பதில் சொல்லியிருக்கிறார். வேத தர்மம், ஸ்மிருதி வழியான ஸ்மார்த்த தர்மம் என்காமல் அவரவருடைய குல தர்மத்தையே சொல்லியிருக்கிறார். பிராணாத் அபிகோ ரம்ய குல தர்மஹ. மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर.